நெறைய பேர் சொல்லுவாங்க, "உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருந்தா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வா. நல்லதெல்லாம் நடக்கும்." அப்படிம்பாங்க. அ எனக்கு அதில வந்துட்டு அவ்வளோக்கா ஈடுபாடு இல்ல. அந்த கோயிலுக்கு போறதுனாலயும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடுலாம் எனக்கு அப்பயிலேருந்தே இல்ல. அ கு சின்ன வயசுல கும்பிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டுருக்கேன். கோயிலுக்குலாம் போவேன். ரொம்ப பக்தியான சாமிலாம் கும்பிட்டுருக்கேன். அப்புறம் வளர வளர அப்படியே நெறைய விஷயத்த பார்க்குறோம். நெறைய பேர பார்க்குறோம். இல்லைன்னா இவ்வளோ கெட்டவனா இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் சாமி எப்படி நல்லது பண்ணும்? இப்படிலாம் தோணும். அப்ப சாமி இவங்கெல்லாம் செய்றதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டுருக்கோமா? அப்படிலாம் தோணும். அதனால வந்துட்டு நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதுல வந்து ஒரு முழுசா ஒரு ஈடுபாடு இல்ல. ஆனா அந்த கர்மா அப்படிங்கிறத வந்து நான் ரொம்பவே நம்புவேன். அந்த நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன செய்றோமோ, அதான் நமக்கு திரும்ப வரும். அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நம்புவேன். அந்த ஒரு நம்பிக்கை வேணா இருக்கு. அதுக்கு பயந்தா போதும். அது கர்மான்னு எடுத்துக்கலாம், இல்ல மனசாட்சின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பயந்தா போதும். அ இப்ப கடவுள் வந்துட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா நம்மள தண்டிச்சுருவாரு, கண்ண குத்திருவாரு அப்படின்னா, உலகத்துல எல்லாமே குருடா தான் சுத்தணும். யாரும் தப்பு பண்ணாங்கன்னு ஒருத்தன் கூட இல்ல இங்க. அதனால எனக்கு அவ்வளவா ஈடுபாடு இல்ல அதுல. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்டு கேட்ச் ஆயிடுவேன்.